கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி பச்சை பயிறு அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். நான் 1/4 கிலோ அரிசி, பச்சை அரிசி 3 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். போட்டுக்கலாம். பச்சை பயிறு 1/4 கிலோ எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை பயிறு வறுக்கலை, பச்சையாகவே தான் நான் ஊற வச்சேன். 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். பயிர் நல்லா ஊறிச்சு பாருங்கள். இதுமாரி நசுங்கணும் பயிர். அரிசி பயிர் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். காரத்துக்கு நான் ஒரு 7 மிளகா போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா போட்டுங்க. இஞ்சி ஒரு 3 பீஸ் போட்டுக்கலாம். தோல் சீவிட்டு நான் கட் பண்ணி போடுறேன். பூண்டு பல் ஒரு 10 பல் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். பச்சை பயிறு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை அரைச்சின்னு வந்தாச்சு. நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். நம்ம இட்லிக்கு எப்படி எடுப்போம், கொஞ்சம் குறைன்னு அந்தமாரி குறைன்னு எடுக்கணும். நம்ம பச்சை பயிறு அடைக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சாச்சு. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சமையல் எண்ணெய். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா செவரட்டும். வெங்காயம் ஒரு 100 கிராம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்துச்சு. நம்ம இறக்கலாம். நம்ம வதக்க இந்த மாவில் கொட்டிக்கலாம். நம்ம தோசை கல் வச்சாச்சு. கல் சூடு ஏற்றோம். நம்ம அடை ஊற்றிக்கலாம். மேலே சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூனு நெய் சாப்பிட்றவங்களா இருந்தால் நெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடை ஒரு பக்கம் வெந்துச்சு. நம்ம 2வது பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இதுமாரி ப்ரௌன் கலரில் மாறணும். நல்லா செவரணும். அடை வெந்துச்சு. நம்ம எடுத்துக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி பச்சை பயிறு அடை எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். ரெடி ஆகி போச்சு. நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாரி செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி. பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க வீட்டிலே. நான் அதுக்கு தேங்காய் சட்னி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். தேங்காய் சட்னி, பூண்டு சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். நான் இப்போ தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.